அது இப்போல்லாம் புதுசாக வந்துருச்சு. விளக்க ஒன்றா இணைக்கிறது மகா பாவம். அதெல்லாம் ஒரு 4 விளக்க சேர்த்து வச்சு ஒன்றா கொளுத்தி விடுறது, இதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஒரு தீபம் ஒரு தீபத்தோடு சேரக்கூடாது. இது ஒரு தீப சம்பிரதாயம்னு உண்டு. இப்போ புதுசாக 4 விளக்கையை ஒன்றா வச்சு ஒன்றா எரிய விடுறாங்க. இதெல்லாம் சாபத்தினுடைய விளைவு. தீபங்களை ஒன்றாக இணைக்கக்கூடாது என்பது சட்டம். தனித்தனியாக வைக்கணும். அதுபோல் ஒரு விளக்கிலேயே 3 திரியை போடுறது, ஒரு விளக்கில் 2 திரியை போட்டு ஏற்றுறது, இதெல்லாம் ஆகாது. இது தீப சம்பிரதாயம்னே ஒன்று உண்டு. விளக்கை ஏற்றிய பிறகு பூவில் தான் ஒத்தணும், வாயினால் ஊதி அணைக்கப்படாது. இப்போ நிறைய கோயில்களில் பார்க்குறோம், அடுக்கு தீபாவளியாக இருக்கட்டும், நேரம் இல்லைங்க அப்படிம்பாங்க. துணியில் விசிறி அந்த தீபங்களை அணைப்பது. தீபங்கள் ஒரு தேவதை, அது சாப விடும். நீங்கள் தீபத்தை உத்து பாருங்கள், அதுவே சிவசக்தி ஸ்வரூபம். சுடரோ சிவபெருமான், சூடு பராசக்தி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த சுடரா இருப்பவன் யாரு? சிவபெருமான். அதில் சூடா இருப்பது யாரு? அன்னை பராசக்தி. அந்த கீழே இருக்கிற அந்த நீல நிறம் தான் அன்னையினுடைய வடிவம். நீல நிறமாக தெரியும், கருப்பு, அதுக்கு மேலே நீல நிறம், அதுக்கு மேலே பொன்னை உருக்கி ஊற்றியது போல நிறம் இருக்கும் விளக்கு. இப்படி அண்ணாமலை போல அப்படி இதாக உத்து கவனிக்கணும், விளக்கு ஒளியை கவனிக்கணும். இப்படி கவனிச்சா இறைவனுடைய சொரூபத்தை நீங்கள் நேரில் பார்க்கலாம். ஒளிக்குள் ஒளியாக இருக்கிற இறைவன், ஒளிவளர் விளக்கே அப்படின்னார்.